உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள். என்னென்னு கேட்டால், இந்த பிறந்தநாளை கொண்டாடுற வைபவமாக நாங்கள் ஒரு சில விஷயங்களை இப்போ நாங்கள் எங்கள் சொந்தத்துக்குள்ளே கொண்டாடுவோம், இல்லையென்று இல்லை. ஆனால் கொண்டாடுறதை விட இதை விட மேலதிகமாக கொண்டாட்டங்கள் நிறைய இருக்குது. அதாவது நம்ம சொந்தத்துக்குள்ளே கொண்டாடினாலும் அது வரவு கொண்டாடுன்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ நாங்கள் வேறு இதில் செய்தாலும் அது ஒரு வித்தியாசமான கதையாக போயிடும். ஆகையினால் நாங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டால், இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்ற ஒரு ஆசை, இப்படி ஒரு ஆக்களுக்கு கொடுக்கணுமென்ற ஒரு ஆசை. ஆகையினால் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்ய வந்திருக்கோம். வீட்டில் சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஏழாத ஆக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க வீட்டில், அவங்களுக்காக வேண்டி கொடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம். அதாவது நம்ம நிவாரணத்தில் எத்தனை பேருக்கு எத்தனையோ விதமான இதுகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது வீட்டோட இருக்கிறார்கள், இந்த தெருவோரங்களில் இருக்கிறார்கள் சொல்லக்கூடாது, தெருவோரம்னு சொல்லக்கூடாது, சொல்கிறது பாவம். வீதியோரங்களில் இருக்கிறார்களுக்கு சாப்பாடு தண்ணிகள் கிடைக்கிறது கொஞ்சம் அரிது, அதாவது கிடைப்பதில்லை. அதனால் நாங்கள் இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாப்பாடு, நீ என்னடா சாப்பாடு பிறந்தநாள்னு சொல்கிற, பிறந்தநாள் சாப்பாடு வீடியோ எடுத்துடலாம் போடுறான்னு நினைக்காதீங்க. இது ஒரு நான் பின் கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்து போட்டு அந்த வீடியோவை பிறகு பார்க்கலாமா? இங்கேயும் அங்கே ஒரு அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. இனி அடுத்தது இன்னொரு 2 நபர் இருக்கிறாங்க இங்கே, அவங்களுக்கு அண்ணியும் சாப்பாடையும் கொடுப்போம்மா. சாப்பாடு தாம்மா, பொருங்க வாட்டாங்க கொடுப்போம். ஐயா இந்தாங்க ஐயா, தண்ணி சாப்பாடு இந்தாங்க ஐயா சாப்பாடு. எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள் இல்லையா? சரி ஐயா. இன்றைக்கு பிறந்த நாள். அதாவது இன்றைக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி 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 ஐயா. சரி, என்னென்னு கேட்டால் ஐயா, சில விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ நாங்கள் இந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்குது. யாருக்கா நிவாரணம் கொடுக்கும்போது தெருவோரங்கள் இருக்கிறார்கள், நிவாரணம் கொடுக்குறது கஷ்டம். அந்த பெரிய ஒரு பிரச்சனையில் போய்கிட்டு அப்படியே நிவாரணத்து மத்தியில் இருந்தும் கூட சில பேர் சாப்பாடு விஷயத்தில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா? இனி எதுவும் தேவையில்லைன்னு சொன்னால் எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இளமாக்களாக இருக்கிறோம், கொஞ்சம் பேர் வச்சு செய்து இருக்கிறோம். அதையும் பாருங்கள். சரி கரெக்ட் ஐயா. சரி ஐயா. அதான் எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள். கொஞ்சம் பேருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன். அது எடுங்க, பேக்கடுங்க இப்போ பாரு. சரியா? அப்படியே இருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், ஹோட்டல் எல்லாருக்கும் கிடைக்கும். சரி வரட்டேன். சரி இதே புறம் அவளுக்கு ஏழாவது அவளுக்கு பீஸ் கட்டது. நான் வந்து தேடிக்கிட்டு எங்கே சொந்த இடம் அவங்க நாங்கள் செட்டிக்குவோம். செட்டிக்குவோம் இப்போ எங்களை காணி கிடைச்சிருக்கு, நாங்கள் வீடை கட்டிக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கணும். கையில் காசு இருக்கு இருக்குதுங்க. நில்லுங்க நில்லுங்க சிறப்பாக வீட்டில் இருக்கிற அண்ணனுக்கு அவளுக்கு ஏறாது, அவள் வேலை செய்கிறது, அவளுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யலாது. அப்போ நான் ஒரு சரி தர்மம் எடுத்துக்கொண்டு போயிட்டு வீட்டு செலவை நான் பார்க்குறது, என்னால் என்ன மாதிரி நான் வீட்டு செலவு. நான் இன்றைக்கு எந்த கேட்டால் பிறந்த நாள் டைமில் இப்படி சாப்பாடு தரலாம், சாப்பாடு தாரம் வீடியோ எடுக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன காரணம்னு கேட்டால், இதை சமுதாயத்தை கொண்டு சேர்க்கப்புறம் இந்த மது போத்தில் பாவிக்கிறாங்கண்ணே அவங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இப்போ நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம்னு வைங்களேன். இப்படி இருக்கும்போது சராசரிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாட போகிறோம்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, வேறு மாதிரி நினைப்பாங்க. பாட்டி முதல்ல எடுக்கிறது என்ன, பாட்டின்றது என்ன, பாட்டி பெண்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னால் சாப்பாட்டோட அலுவல் முடிஞ்சு. இதே ஆண்களுக்கு ஒரு பாட்டின்னு சொன்னால் என்ன நடக்கும், பியரோ இல்லாட்டி மது போதையில் ஈடுபடுறாங்க கூட இருப்பாங்க. ஆனால் அதே தருணத்தில் நாங்கள் அவ்வாறு வழியான கொண்டு போகாமல் என்ன செய்ய முடியும்னா, இந்த சாப்பாடுன்றது யாருக்கும் இல்லாதாக்களுக்கு கொடுத்ததோ சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் மென்மேலும் கொண்டு போய் சேர்க்கறது. நீங்கள் செய்கிற விஷயம் நன்மையான விஷயம் செய்யுங்க. சாப்பாடுக்காக தான் பெரிய கஷ்டம். ஏன்னா இப்போ நேற்று நான் சாப்பிட வச்சல மீன் மார்க்கெட்டில் போய் நின்றேன், சாமா கிடைக்குது, அந்த வீட்டுக்கு தான் சாமா கொண்டு போயிட்டேன். ஏன்னா இப்போ அரிசி வேலை விற்கிறதுக்கும் சாமா வேலை விற்கிறதுக்கும் 2 பேர் சாப்பிட்றதுக்கே 1300. அப்போ நான் சாமான் போட்டு நேற்று விரவு வாங்கினேன், காசு தான் விரவு வாங்கினேன்.
அப்போ 500 ஒரு கட்டுக்கு வெறும். அப்போ வீட்டுக்கு முக்கியம் நாங்கள் சாப்பிடுமே. அப்போ அவளுக்கு ஏதாவது அவளால் முடிஞ்ச ஒரு 1000 ரூபா உழைப்பேன். இப்போ அந்த 1000 ரூபாய்க்கு என்னத்தில் கடையில் போயிட்டு சாமான் வேணும். தேங்காய் என்ன விலை விற்குது? தேங்காய் ஒரு 1/2 போட்டு எடுக்கணும். உங்களுக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? 38. அப்போ எனக்கும் அதே வயசு. நான் 87 ஆண்டு சித்திரை மாதம் 22ஆம். 87 போகிறீங்க? இல்லை, எனக்கு வந்து உண்மைக்கும் இந்த வயசு வந்து 39 தான். 2லேருந்து ஆரம்பம். அதுதான் உண்மையான விஷயம். எனக்கு 2 பிள்ளைகள் கல்யாணம் கட்டாங்க. இந்த எங்களுக்கு சரியான உதவி இல்லை. அவங்க என்ன செய்ய, அவங்க பிள்ளைக்காக அப்படித்தானே. சரி, அவங்க யாரும் வேணாம்னு சொல்லி நான் என்னால் அவளை என்ன மாதிரி அவள் உழைக்கிறாள். எங்கே நிற்கிறாங்க மனுஷன்? இங்கே உதயபுரம் வீட்டில் தான் நிற்கிறாங்க. உதயபுரம் அவங்க வலை வேலை தான் செய்கிறாங்க. வலை வேலை. இந்த வலைகள் கொண்டு வந்து கொடுத்தால் துப்புராக்கு. உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? இல்லை, ஃபோன் இருக்குது, வீட்டில் கிடக்குது. ஃபோன் இருந்தால் உங்களோட நம்பர் தந்தீங்கன்னா நான் சில அந்த நம்பர் தந்தீங்கன்னா நாங்கள் எதுவும் ஃபோன் எடுப்போம். 076 கொஞ்சம் எழுதி வந்தீங்கன்னா நில்லுங்க வரேன். நம்பர் இருக்கா? கையேந்து மனசில் குடிக்கிறாங்க, சந்தோஷமாக சாப்பிட்றோம். மக்கள் நினைக்கிறது வேறு மாதிரி. என்ன குடிக்கிறாங்களோ அப்படின்னு நாங்கள் குடிக்கல. உயிர் பிழைக்கணுமே, காசு இல்லாமல் இங்கே ஒன்றும் செய்யலாது. என்ன காசு கொடுத்தா தான் பஸ்ஸில் எங்களை கூப்பிட்டு போவான். ஏன்னா காலைன்னு சொல்லி இப்போ நான் பேசாலைக்கு போகணும். 100 ரூபா காசு கொடுத்தா நாங்கள் கூப்பிட்டு போக மாட்டோம். அப்போ காசு இருந்தால் தான் நம்மளால் கொடுத்துருந்தா நான் இந்த ஏடிஎம்ல வாரது, இவ்வளோ தேடுறது, வீட்டுக்கு போகிறது. நான் 2 அளவுக்கு எங்கேயா போய்ட்டு அளவு பார்த்துட்டு தான் வாரது. என்ன காரணம்னா மருந்துகள் எடுக்கணும். இங்கே இப்போ நான் பாத்ரூம் விழுந்தால் இங்கே பாருங்கள், பாத்ரூம் விழுந்து பாத்ரூம் வலிக்கி விட்டு கால் வலிக்கி விட்டு இந்த ஹாஸ்பிட்டல் மறந்து போட்டுருக்கேன். இந்த சரிங்க. அப்போ இவ்வளோ வருத்தங்கள் வச்சுக்கிட்டு அவளுக்கு ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது. இன்னும் யார் இருந்தாலும் தான் மனுஷி தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு மிச்சம். இப்போ நீங்கள் தனியாக தான் இதில் இருக்குதுங்களா? இல்லை, நான் இப்போ பின்னரும் போயிடுவேன். ஓ, இப்போ பேசால போனோம். பேசால போய்ட்டு பின்ன ஒரு 5000 தேவை போய் சொல்லுவீங்க. 5000 ஏதாச்சும் உதவிகள் தேவைன்னு சொன்னால் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் மிச்சத்தை பிற கதைப்போம். என்னென்னு கேட்டால் சில விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு இருக்கிறோம். அந்த இனி இருக்கிற காலத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோமோ, இல்லாட்டி உலகம் இருக்குமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் கொண்டு வந்துட்டு அந்த ஒரு பயமண்டு இல்லை. ஆனால் இருந்தும் இன்றைய முயற்சி என்னென்னு கேட்டால் இந்த வருஷம் என்ற இதால் வந்து மென்மேலும் மற்ற மக்களுக்கு ஒரு அறிவுரையாக இருக்கட்டும். போதை ஒழிப்பு நாங்கள் ஒரு மேற்கொள்ளணுன்றதுக்காக இந்த ஒரு முயற்சி எடுத்துக்கிறோம். சரி, நன்றி. நான் வரட்டா போய்ட்டு. சரி, போயிட்டாங்க. சரி, இன்றைக்கு போய் சாப்பாடு கொடுத்தோம் தானே. சாப்பாடு கொடுத்தது என்ன காரணம்னு கேட்டால், இன்றைக்கு எனக்கு பிறந்தநாள் மட்டும் இல்லை, நெடுநாளாக ஒரு ஆசை ஒன்று இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அங்கே, அதாவது நாங்கள் கிராமத்தில் இருக்கிறார்கள் சரி, வேறு யாரும் சரி, நாங்கள் ஏதாவது ஒரு பண்ணி இப்போ கிட்டத்தட்ட நான் சொல்ல வரேன்னு கேட்டால் நிவாரணங்களோ இல்லாட்டி எதுவும் செய்து கொடுக்கலாம். இந்த தெருவோரங்களில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு சாப்பாடுன்றது குறுகிய காலத்தில் கிடைக்கிறதில்ல. ஆகையினால் எனக்கு ஒரு ஆசை, இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த பிறந்தநாள் சாப்பாடு கொடுக்கணும். இது வந்து சொல்லப்படுற காரணம் என்று கேட்டால் சாப்பாடு மட்டுமல்ல, இதில் ஒரு நன்மையும் இருக்குது என்னென்னு கேட்டால், இப்போ நாங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் சாப்பாடு இப்போ நம்ம சொந்தங்களை வச்சு தான் நாங்கள் கொண்டாடுவோம். சொந்தங்களை வச்சு கொண்டாடும்போது இப்போ இருக்கிற ஒரு கொஞ்சம் காலத்துக்குள்ளே சொந்தங்களை வச்சு கொண்டாடுற மாதிரி இருந்தால் காசுகள் நிறைய வேணும். அது மட்டும் இல்லை, காசு நம்ம வரவு செய்வோம்னு சொல்லுவாங்க. இது வரவுக்கல்ல, இது செய்கிறது வந்து எங்களோட மூதாட்டிகள் செய்த நற்பலன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்கிறது தான் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. முற்பகல் செய்யும், பிற்பகல் விளையும். ஆகையினால் நாங்கள் இப்போ கொண்டு வந்தது என்னென்னு கேட்டால், இந்த சாப்பாட்டை வந்து கொடுத்துட்டு ஒரு சில விஷயத்த கூற வந்திருக்கோம். சாப்பாடு வாங்கினாக்களும் சில விஷயங்களை கூறியிருக்காங்க. தங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன நடந்தது சோட்டா தான் செய்யிருக்காங்க. ஆகையினால் ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. நம்ம பிறந்தநாள்னு சொன்னாலே முதல் கேள்வி என்ன, பாட்டி இல்லையா? என்ன கேட்குறது? பாட்டி இல்லையா அப்படிலாம் கேட்குறது. பாட்டின்றது என்ன விஷயம் என்று கேட்டால், சில பேர் ஒரு விஷயமான சில விஷயங்கள் இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது மது பாவித்தல் அது ஒன்று இருக்குது பாட்டி என்றாலே. இனி சில பேர் டான்ஸ், காமெடி, சாப்பாடு அப்படியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படியான விஷயங்களில் கூடுதலாக செய்கிறது இப்போ அதாவது கூடத்தான் இருக்குது, குறைய இல்லை. ஆகையினால் ஒரு நல்ல ஒரு வழி கொண்டு வருவோம். என்னென்னு கேட்டால், யார் பிறந்தநாள்லாம் கொண்டாடுறீங்களோ அவங்க அனைவரும் இந்த இல்லாதாக்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அதாவது நாங்களும் இல்லாதாக்கள் தான், இல்லையன்று இல்லை, நம்மகிட்ட இருக்கிறத விட அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கும்.
அப்படியான ஆட்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுத்து உதவும். இருக்கிற காலம் கொஞ்சம் காலம்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் விளங்கும். அதனால் சண்டை சச்சரவு வேணாம், எதுவுமே வேணாம். நம்ம என்னத்தை செய்கிறோமோ அது நல்லது செய்யலாம். இன்னார் செய்தாரே ஒருவர் அவர் தன் நன்மையும் செய்து விடுமென்றான். ஆகையினால் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் சீரற்று போகணுமா இருந்தால் சீராக போகணும், சீரற்று போகக்கூடாது. சீராக போகணுமா இருந்தால் நம்ம ஒரு கணக்கு மீறி இல்லாமல் ஒரு அளவுக்கான உதவிகளை செய்துக்கிட்டு வருவோம். அந்த உதவிக்காக வேண்டி காசு இதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் உடுக்கிற உடையாக இருக்கலாம், உண்ற உணவாக இருக்கலாம், இல்லாட்டி தோல் கொடுக்குற ஒரு மனிதனாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் உதவி செய்யலாம். அந்த உதவி யார் யாரெல்லாம் செய்ய விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ பேரும் செய்யுங்க. செய்தால் நாட்டில் பஞ்சமன்றத்துக்கு வராது. உண்மையான கருத்து தான். அதனால் யார் யாரெல்லாம் செய்ய விருப்பமான இருக்காங்களோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பரையும் தாரேன். சரியா? கமெண்டில் தாரேன். அந்த ஃபோன் நம்பர் ஊடாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரியா? என்னடா இவன் கேட்கலான்ட்டு யோசிக்காதீங்க. ஒரு சின்ன தகவலாக தான் கொண்டு வந்திருக்கேன். இப்படி செய்யுங்க, நிறைய பேருக்கு செய்யுங்க. நமக்கு புண்ணியம் தேவையில்லை, மனுஷன் வாழ்ந்தாலே போதும். கடவுள் வடிவத்தில் வரமாட்டார். கடவுள் நமக்கு நேராக தோன்ற மாட்டார். கடவுளை நம்ம கல்லாக தான் நினச்சிட்ருக்குறோம் இப்போ. ஆனால் கடவுள் இருக்கிறார், இல்லையாண்டு இல்லை, மனித ரூபத்தில் இருக்கிறார், மானிட பிறவியாக இருக்கிறார். ஆகையினால் இந்த கடவுள்ன்ற சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து யாராவது தானங்கள் வழங்குறதோ அல்லது உதவிகள் செய்கிறதோ அதெல்லாம் நீங்கள் செய்ய விருப்பமாக இருந்தால் வாங்க, சேர்ந்தே செய்யலாம். நான் கூப்பிட்றேன்றக்கா நீங்கள் வர நினைக்க வேணாம். நீங்களே சுயமாக சிந்திங்க, என்ன விஷயமாக தான் சிந்திங்க. ஆகையினால் சில விஷயத்த நாங்கள் உதவிக்கரங்களாகவே கொண்டு போவோம். யாராவது முன் வந்தால் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் குறுகிய தண்டைக்கு கொஞ்சம் பேர் தான் கொடுத்தோம். என்ற சில விஷயத்த செய்யும்போது ஃபுல்லாக நிறைவாக கொடுக்கணும், குறைவாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு கொடுத்தது எனக்கு நிறைவாக குறைவான்னு தெரியல. ஆனால் அவங்க எல்லோரும் வாங்கினாக்கெல்லாம் சொன்னாங்க, நிறைவன்னா சொன்னாங்க. ஆகையினால் நீங்களும் மேலதிகமாக உதவிகள் கரங்கள் நிட்டவனமாக இருந்தால் வந்து செய்ய வலிக்கலாம். எந்த மாவட்டம் வந்தாலும் சரி செய்யுங்க. நல்லா இருப்போம், நன்றாகவே நல்லா இருப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.